சரி. சார். ஜூலியன், ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் இருக்கா? சார், லாஸ்ட் வீக் கோயம்புத்தூரில் இருக்கிற ஜுவல்லரி ஷாப்பில் 200 சவரன் நகை அடித்தாங்களே சார், அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க சார். இதுக்கு பேர் பிரேக்கிங் நியூஸா? போலீஸ் கோட்டை விட்டாங்க, அக்யூஸ் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஏதாவது நியூஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க. ஓகே சார், ஓகே சார். ஆர்சி புக்கு லைசன்ஸ்லாம் எடுப்பேன் சார். வீட்டில் வச்சுட்டேன் சார். நிறுத்துங்க. நானா சார்? நீங்கள் இல்லை சார், நீங்கள் மாட்டிக்கிட்டோண்டி. நீங்கள் வாங்கம்மா, வாங்க. வண்டியை ஓரம் கட்டுங்க. நிப்பாடு. என்னப்பா ஃபைன் கட்டுறீங்களா? சொல்லுங்க. கண்ட்ரோல் ரூம், எஸ்ஐ ரகுராம் ஜியா. கோவையில் ஒரு முக்கியமான சாலை சந்திப்பில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. எங்கப்பா ஹெல்மெட்டு? இல்லை சார். சரி, லைசன்ஸ் எடு. அதுவும் இல்லை சார். அப்போ ஃபைன் கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. போட்டுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? வண்டி நம்பர் சொல்லுங்கள். இப்போ ஏதோ சொன்னீங்கல்ல, அது வீடியோவில் சொல்லுங்கள். எதுக்கு வீடியோ எடுக்கிற? உங்கள் பேர் சந்தோஷ்குமாரா? இப்போ சொல்லுங்கள் சார். என்னப்பா பண்ற? போனை உள்ள வைப்பா. கிளம்புங்க. ஹெல்மெட்டு போடலையான்னு கேட்டா நீ வீடியோ எடுப்பியா? எங்காலத்தை பற்றி எங்கிட்டே தப்பாக பேசுகிறீங்களா? வீடியோ எடுத்து என்ன பண்ண போற? இதனால் இந்த சம்பவத்தால் பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. யூடியூப் செய்திகளுக்காக ஜூலியன் முருகன். கெவின், என்னாச்சு? பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. வெயிட். கீழே வந்தால் மட்டும் ஸ்டார்ட் ஆகிடுமா? வா. என்னப்பா? ம். 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 தேங்க்ஸ் பா. ஏய் கெவின், ஹெல்மெட் எங்க? பா, காஸ்ட்லி பைக் பா, யார் ஓட்டுறாங்கன்னு தெரியணும்ல. இந்த ஒரு தடவை பா, ப்ளீஸ் ப்ளீஸ் பா, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓகே ஓகே.
செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். சாரி நான்சி. சாரி டம்மா. ஒரு சின்ன அலட்சியம் நம்ம வாழ்க்கையை மாற்றி போட்டுருன்னு சொல்லுவாங்க. காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக வேலை செய்துட்டு இருந்த நான்சி கொரோனா டைமில் தன் கடமையை செஞ்சு பலரோட உயிரை காப்பாற்றிட்டு தன்னோட உயிரை கொரோனாக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களோட மகன் கேவின் சிறப்பாக வாழ வேண்டிய வயசில் ஹெல்மெட் போடாமல் போனதால் அம்மா கிட்டே போய் சேர்ந்துட்டார். அலட்சியம் தவிர்ப்போம், உயிர் காப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மருத்துவர். ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் ஒரு இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணேன். நான் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கிற டைமில் காரில் அரௌண்ட் ஒரு 7:30 in the மார்னிங் நான் போயிட்டுருக்கிறப்ப ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஒருத்தர் பைக்கில் வித்தவுட் ஹெல்மெட் அண்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் ராங் ரூட்டில் ஓவர் ஸ்பீடில் கிராஸ் பண்ணிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் ஒரு 3 weeks ஆஃப் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் ஹீ குட் நாட் சர்வைவ். வாட் எவர் செட் ஆக்சிடென்ட் ஆனது தான். என்னோட ஆஸ்பெக்டில் இருந்தே எனக்கு இவ்வளோ ஒரு தாக்கம் இருக்குது. என்னோட நார்மல் ரொட்டீன் என்னால் நார்மலாக பண்ண முடியல, என்னோட ப்ரொஃபஷன் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கே அப்படி இருக்குதுங்கிற பட்சத்தில் அவங்களோட ஃபேமிலி அது ஒரு லாஸ் அவங்களுக்கு. இந்த நான்சியோட குறும்படம் பார்த்துருப்பீங்க. இந்த நான்சிங்கிற கேரக்டர் வந்து படத்தில் வர்றது மட்டும் இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம் சாலை விதிகளை சரியாக கடைபிடிக்காது. போலீஸ் இருந்தால் தான் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். போலீஸுக்காக நீங்கள் ஹெல்மெட் போட தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக நீங்கள் ஹெல்மெட் போடுங்க. பெற்றோர்கள் அதே போல் நீங்கள் உங்களுடைய பசங்க வீட்டிலேருந்து வெளியே வண்டியில் போகும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. அவங்களுக்கு சாப்பிடுங்க, சரியான டைமுக்கு சாப்பிட சொல்லுவீங்க, ஸ்கூலுக்கு போன ஐடி கார்டு எடுத்துகிட்டு போக சொல்லுவீங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க. அதோடு சேர்த்து ஹெல்மெட்டும் எடுத்துகிட்டு போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் விபத்துக்களை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காவல்துறைக்காக நீங்கள் ஹெல்மெட் போடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஹெல்மெட் போடுங்க.